ஹாய், வாங்க வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்பம் செய்ய போகிறேன். அதை பற்றி வீடியோ தான் இது. அப்படியே உங்களுக்கு கல்பனா சரோஜ் அவங்கள பற்றியான சின்ன மெசேஜும் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு என்ன அளவுகள் பார்ப்போமா? பச்சரிசி 1 டம்ளர், இட்லி அரிசி 1 டம்ளர், ரெண்டுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு அதோட உளுந்து 1/4 டம்ளர் போட்டுக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளரில் உளுந்து 1/4 டம்ளர் போட்டுக்கோங்க. வெந்தயம் சும்மா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க. நான் ரேஷனில் வாங்கின அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஒரு 5-6 தடவை கூட கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. இப்போ மதியானம் நேரம் நீங்கள் மதியானம் 2 மணி போல் கழுவி இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி போல் நீங்கள் ஆட்டிக்கலாம். ஆட்டி அதை புளிக்க வச்சு இது செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நான் அதே மாதிரி தான் மதியானம் ஊற வச்சு சாயந்தரம் அதை நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். இது ஆட்டுறப்ப என்ன அப்படின்னா, தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி நம்ம தொளிச்சு விட்டு ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆட்டணும். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நம்ம எடுத்து விட்டு ஆட்டுங்க. ஆட்டும் போது உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம கல்பனா சரோஜ் அவங்கள பற்றி பார்க்கலாமா? கல்பனா சரோஜ்ன்றவங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு திருமணமும் பண்ணி வச்சிட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்தவங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மனம் தளராமல் சின்னதாக ஒரு தையல் வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை கூட சிறிதாக சேர்த்து வச்சு பின்னர் சொந்தமாக தொழில் தொடங்கினாங்க. இன்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனங்களை நடத்தும் தொழிலதிபராக உயர்ந்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை பாடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்முடைய விடாமுயற்சி தான் நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிறது. இன்றைக்கி செய்கிற சிறிய முயற்சி நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றலாம். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. அதை ஒரு சட்டியில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் கடைசியாக அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் கிரைண்டரில் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம நைட்டு ஃபுல்லாக அது இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆப்பம் செய்யலாம். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரே 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 ஏலக்காய் நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் வச்சுட்டேன். இதில் ஏலக்காவும் கொஞ்சமாக ஜீனியும் சேர்த்து நான் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஜீனி கொஞ்சம் சேர்த்து போட்டு. இப்போ மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? மாவு நீங்கள் மேலாட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. அந்த தெரியுதா? எடுத்து விடும் போது தெரியுதா? அந்த நுரைச்ச மாதிரி நல்லா பொங்கி வந்திருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஆப்பம் சாஃப்டாக வரும். அதோட நம்ம கொஞ்சமாக அந்த தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக ஃபுல்லாக இந்த தேங்காய் பாலையே ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிட்டு மாவை நல்லா கிளறி விட்டுட்டு, தண்ணி பத்தலைன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு சட்டி சூடான உடனே அதில் அந்த ஆப்பத்தை ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான ஆப்பம் ரெடி. ஹோட்டல் ஸ்டைல் ஆப்பம் ரெடி. ஹோட்டலில் செய்கிறவங்க இப்படி கொஞ்சமாக ஜீனி போட்டு செய்வாங்க. நான் ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஊற்றுனா அந்த புள்ளியாக ஓட்டையாக தெரியுதா? அப்படி தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா மூடியை வச்சு மூடுங்க. ஊற்றுன உடனே மூடியை வச்சு மூடாதீங்க. அந்த ஓட்டையாக தெரியும். அதுக்கப்புறமா மூடியை வச்சு மூடி நல்லா வெந்து எடுத்து நம்ம இந்த இது நீங்கள் குருமா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நான் தேங்காய் பால் தான் எடுத்து அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அதனால தான் சரி உங்களுக்கும் இது ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம
கல்பனா சரோஜ் பற்றி பார்த்தோம்ல, அவங்க வந்து நிறையா பெண்களுக்கு அவங்க வேலை கொடுத்து முன்னேற்றிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்களா, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு இருக்கிற திறமையை வச்சு அவங்க வெளியில் வந்து நல்லா முன்னேறி இன்றைக்கி பெரிய தொழிலதிபராக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல், நமக்கு இருக்கிற கஷ்டங்களை பார்த்து உடஞ்சி போய் உட்காந்துராமல், நமக்கு ஒரு திறமை இருக்கும், அந்த திறமை வெளியில் கொண்டு வந்து மற்றவங்களோட அதை நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு வருமானம் நம்ம கிடைக்கும். அதை நம்ம சேர்த்து வச்சு நாளைக்கு நம்மளும் பெரிய அதிபர் ஆகலைனா கூட ஒரு சின்ன தொழிலதிபராவது ஆகலாம்ல. பார்த்திங்களா ஆப்பம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நான் மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி ஊற்றி காட்டுறேன். என்கிட்ட இரும்பு சட்டி இல்லை, இரும்பு சட்டியில் ஊற்றினோம்னாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட காப்பர் பாட்டம் தான் இருக்குது, அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணுறேன். காப்பர் பாட்டம்ன்றதுனால அதில் நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. இரும்பு சட்டி யூஸ் பண்ணோம்னா அதில் லேசாக எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் நான் எண்ணெயை ஊற்றலை பார்த்திங்களா. அதே மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஆப்பம் ரெடி. உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.